யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது வீரபாண்டிய கட்டபொம்மன் 1959 வெளிவந்த படம். 1959 பிளாக் பஸ்டர் எந்த படம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 58 நாடோடி மன்னன் அது தெரிஞ்சது தான். 59 வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டரா என்பதை நாம் இதை ஆய்வு செய்ய போகிறோம். சிவாஜி நடிச்சர்லாம் ரொம்ப கண்டமானிக்கு கமெண்ட்டாக போடுறாங்க. நம்ம ஆதாரத்தோடு தான் கொடுக்குறோம். எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று சொல்லி விவரங்கள் கொடுக்குறோம். ஆனாலும் அவங்க கடுப்பு அப்பா என்ன செய்யுது பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிவாஜி முரசில் ஒரு செய்தியை போடுறாங்க. 26 தேட்டரில் 100 நாளாம். அட பாவிகளா, அவன் 100ஆவது நாள் விளம்பரத்தில் கொடுத்தது 3 தேட்டர் தான். சென்னையில் உள்ள 3 தேட்டரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், சித்ரா கிரவுண்ட், சயானி. ஆனால் இவங்க 26 தேட்டரில் 100 நாள் ஒன்று தான். அதுக்கு தான் யோசித்து பார்த்தேன், இப்போ என்னடா 26 தேட்டர் சொல்கிறாங்களே, எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தா, நாடோடி மன்னன் 1958 வெளிவந்து 13 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு மொத்தம். அந்த விளம்பரத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு அடுத்தாப்பில் கட்டபொம்மனை 13க்கு மேலே ஒன்றாவது ஓட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. என்ன செய்கிறது, முடியலை. படத்தை தூக்கிட்டாங்க. 9 தேட்டர் தான் 100 நாள் ஓடிச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. சரி, அந்த பாண்டியராஜன் ஒரு படத்தில் 4 பைத்தியங்களை வச்சு ஏலம் எடுப்பார், அந்த கதையாக 2000 அடுத்தவன் 4000, அடுத்தவன் 6000 அப்படின்னு சொல்லுவான். அதை மாதிரி 13 26 எது வீரபாண்டிய கட்டபொம்மன் 26 தேட்டர் 100 நாளாம். என்னத்தை சொல்ல, என்ன இவங்களை ரொம்ப எனக்கு பெரிய காமெடியாக இருக்குது. 9 தேட்டர், இந்த 9 தேட்டரும் இவங்க சிறப்பு மலரில் வந்தது தான். சென்னையில் அதிகபட்சமாக ஓடினதே 125 நாள் சித்ராவில். அதுவும் ரப்பர் மாதிரி போட்டு இழுத்து தான் ஓட்டினாங்க. இந்த படம் ஏன் ஓடலைன்னா, முதல்ல இது ரியாலிட்டி கிடையாது. இதை பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒழுங்காக தமிழ் 4 வார்த்தை பேச தெரியாதான். அவர் ஊமத்துறை ஊமையான். அவர் உண்மையில் ஊமை, ஆனாலும் பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் அவரை இவங்க வண்டியாக வசனத்தை பேச வைக்கிறாங்க. இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் வீராவேசமான வசனங்கள்லாம் பேசுகிறாரு. அவர் தெலுங்கை தவிர ஒன்றுமே தெரியாதான். இப்படி உண்மைக்கு புறம்பான ஒரு படமாக எடுத்து அது சரித்திர படம்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்து இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, சரித்திர படம், தேசபக்தி படம்னு சொல்லி ஊரில் உள்ள ஸ்கூல் பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் போய்கிட்டே இருக்குது. இப்படிலாம் வச்சு தான் அந்த படத்தை கொஞ்சம் இழுத்தாங்க. அப்படி இருந்தும் திருநெல்வேலி மாவட்டத்தில் படம் ஓடலை. திருநெல்வேலியில் 100 நாளே ஓடலை. தூத்துக்குடிலேயும் ஓடலை. ஆனால் அங்கே பாஞ்சாலங்குறிச்சி இருந்தது, எங்கள் கட்டபொம்மனுடைய கோட்டை இருந்தது தூத்துக்குடி. அந்த 2 மாவட்டத்துலேயும் ஓடலை படம். இவங்க அங்கங்கே இழுத்து மதுரையில் மட்டும் இழுத்து கொண்டு போயிட்டாங்க. 181 நாள் மதுரையில் நியூ சினிமாவில் ஓடி வசூல் எவ்வளோ வந்துச்சு, அதிகம் இல்லை ஜென்டில்மேன், 2,77,000 தான். 2,77,000க்கு ஓட்டிட்டு, ஏன்னா மதுரை நியூ சினிமாவில் ஏற்கனவே அதே ஆண்டு 58 வெளிவந்த உத்தமபுத்திரனை ஓட்டி எவ்வளோ வசூல் கொண்டு வந்தாங்க, 1,40,000 என்னமோ கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் நாடோடி மன்னன் 133 நாள் ஓடி 3,22,000 வசூலாக பெற்றது தங்கத்தில். 4 இதை விட 50 நாள் கூட ஓடி இருக்குது கட்டபொம்மன். ஆனால் 50,000 குறையாக காமிச்சிருக்காங்க, குறையாக தான் வந்திருக்கு. இதோ அவங்க கொடுத்த புள்ளி விவரம் தான், நம்ம ஒன்றும் கொடுக்கல. இதை நம்ம சொன்னால் அவங்க கோவப்படுறாங்க. இதில் நாடோடி மன்னன் பாருங்கள், ஆகஸ்ட் 22 வந்துச்சு 58. ஆனால் 59 வரைக்கும் அந்த படம் திருப்பி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாச்சு. அந்த படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 13 தேட்டர் 100 நாள் பாருங்கள். 13 தேட்டர் போட்டோன்னா அவங்க 26 அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி காமெடிகள்லாம் நிறைய பண்ணுறாங்க சிவாஜி கணேசன். அதில் சிவாஜி முரசுக்காரங்கான அடித்தொண்டில் அலறான். சென்னையில் 3 தேட்டர்களில் 100 நாள் அப்படிங்க. அப்படி ஒவ்வொரு ஊராக சொல்லி அதில் 126, 140. இப்படி எனக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடா இது இப்படி அண்டை புழுகிறாங்களப்பா. இந்த உத்தமபுத்திரனே எம்ஜிஆர் தான் எடுக்கிறதா இருந்துச்சு. எம்ஜி ராமச்சந்திரன், கண்ணதாசன் கதைவசனம் போட்டு எம்ஜிஆர் தான் எடுக்கிறதா இருந்துச்சு. இவங்க ஓடி நாங்கள் தான் நடிப்போம் அப்படின்னாங்க. சரி பாவம்னு விட்டு கொடுத்துட்டு போனார். படத்தை சொதப்பி 2 தேட்டரில் 100 நாள் வைக்கிறதுக்குள்ளே மொழி பிதுங்கி போச்சு. ஆனால் எம்ஜிஆர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், நாடகம் பண்ண 13 தேட்டரில் ஓடின மாதிரி உத்தமபுத்திரன் 13 தேட்டர் 100 நாள் ஓடி இருக்கும். பயங்கர வெற்றி படமாக இருக்கும். முடிஞ்சுதான் பாருங்கள், 2 தேட்டர். சென்னையில் கேசினோ, மதுரையில் நியூ சினிமா, அதுவும் குத்தக தேட்டர் தான் மதுரை நியூ சினிமா. இப்படி அவங்க
அவங்களுக்கு ஆசை அதிகம். என்ன செய்ய, நம்ம கணேசன் படம் ஓட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. எப்படி ஓடும்? கட்டபொம்மன் வந்து என்னதான் இருந்தாலுமே கட்டபொம்மன் வசூல் வந்து அவ்வளவு எதிர்பார்த்த அளவு இல்லை. அவர் எடுத்த கலர் படத்துக்கு வசூல் நிறையா வந்திருக்கணும், ஆனால் வரல. அதனால் என்ன பண்ணார் அவர்? அடுத்தாப்புல கலர் படம் தயாரிக்கிறதே விட்டுட்டார். கலர் படம் தயாரிக்காமல் கப்பல் ஓட்டிய தமிழ்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தார். அதுக்கு தான் வசதி இருந்துச்சு அவருக்கு. ஆனாலும் அந்த படத்தினால 7 லட்ச ரூபா லாஸுன்னு அவரே சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையில் 1959 பாகப்பிரிவினை நல்லா ஓடிச்சு. கட்டபொம்மனை விட நல்லா ஓடிச்சு. 98 நாளில் 2,29,000 வசூல் வந்திருக்கு பாகப்பிரிவினை. ஆனால் கட்டபொம்மன் 181 நாளில் தான் 2,77,000 வந்திருக்கு. அதனால் பாகப்பிரிவினை தான் அந்த ஆண்டின் அதை விட அதிகம். அதாவது இதை விட நம்ம கட்டபொம்மனை விட அதிகமாக வசூல் பண்ண படம்னு சொல்லலாம். அதுவும் 10 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு பாகப்பிரிவினை. ஆனால் கட்டபொம்மன் 9 தேட்டர் தான் 100 நாள். 9 தேட்டர் 100 நாள். அதில் மெட்ராஸில் 3 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு. அதனால் கப்பல் ஓட்டிய தமிழன் விளம்பரம்லாம் நல்லா தான் கொடுத்தாங்க. 25 டேஸில் 4 மில்லியன் பேர் பார்த்தாங்கன்னு. ஆனால் 7 லட்ச ரூபா நஷ்டம்னு உண்மையான வசூல் சொல்லிச்சு. இதையும் வந்து இவங்களுக்கு வந்து குறைந்த கட்டணத்தில் அலோவ் பண்ணாங்க. குறைந்த கட்டணத்தில் அலோவ் பண்ணி அந்த படம் ஒப்பேறலை. கூட வந்து என்ன படம்? தாய் சொல்லை தட்டாதே. தீபாவளி அன்னைக்கு தாய் சொல்லை தட்டாதே ஒரு பிரளயமே பண்ணிட்டு. தேவர் படம் குறுகிய காலத்தில் எடுத்த படம், 1 மாதம் கூட ஆகலை அந்த படம் எடுக்கிறதுக்கு. ஆனால் படம் அவ்வளோ தேட்டர்லேயும் 100 நாள். பிளாசா, பாரத், மகாலட்சுமி எல்லாத்துலேயும் 100. படம் வசூல்லையும் ஒரு ரெக்கார்டு வச்சுது. மதுரையிலலாம் செம வசூல். பாருங்க, தொடர்ந்து 100 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் பிளாசாவில். அந்த அளவுக்கு தாய் சொல்லை தட்டாதே ஒரு ரெக்கார்டு வச்ச படம். ஆனால் உண்மையிலேயே 1959 எந்த படம் வெற்றி படம் ஆச்சு? அதுக்கப்புறம் மக்கள் திலகம் தாய்மகளுக்கு கட்டியதால் ஏற்கனவே கால் ஒடிஞ்சு போச்சு அவருக்கு. 59 கால் ஒடிஞ்சதுனால அந்த குண்டனை தூக்குனதுனால கால் ஒடிஞ்சு போச்சு. அதனால் அவர் அந்த ஏற்கனவே நிலுவையில் இருந்த தாய்மகளுக்கு கட்டியதால் மட்டும் விட்டார். இந்த மரகதமும் வந்து 21 ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகி கட்டபொம்மன் 1-2 கூட 1-2 தேட்டரில் ஓட வேண்டியது கெடுத்துருச்சு மரகதம். இதே இதை பாருங்கள், பாசமலரை 8 தேட்டர் தான் 100 நாள் ஓடிச்சுன்னு விளம்பரமே கொடுத்துருக்காங்க. பாசமலர் 8 தேட்டரில் 100 நாள் ஓடின படத்தை இவங்க என்ன தெரியுமா கொடுக்குறாங்க? அடுத்தது 16 அப்படின்னு அவங்க விளம்பரத்தை பாருங்கள். 16 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சான் பாசமலர். கோவை மாவட்ட சிவாஜி ரசிகர் தலைமை மன்றம். இவங்க 8னா 16, அதான் 2000, 4000, 6000 இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் அலைகிறாங்களப்பா. என்னத்தை சொல்ல நம்ம. ஆனால் உண்மையிலே 1959 பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு சொன்னால் அது கல்யாண பரிசு தான். கல்யாண பரிசு வந்து 10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. அதே நேரத்தில் 3 தேட்டரில் வெள்ளி விழா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆனால் இந்த கட்டபொம்மன் கோயம்புத்தூரில் 100 நாளே ஓடல. தமிழ்நாட்டில் எல்லா படத்தை கட்டபொம்மனோட பாகப்பிரிவினை விட நாடோடி மண்ணுக்கு தான் வசூல் அதிகம் அப்படின்னு அந்த நேரத்தில் கேள்வி பதிலில் சொல்லியிருக்கான். நாடோடி மண் 133 நாள் ஷார்ட் பீரியடில் 3,22,000 ரூபா. ஆக கல்யாண பரிசு வந்து படம் 25 வாரம் பாருங்க. 3 தேட்டர், சென்னை கேசினோ, மதுரை கல்பனா, கோயம்புத்தூர் கர்நாடிக் ஆக 3 தேட்டரில் வெள்ளி விழா ஓடிருக்கு. ஆனால் இது வந்து ஒரே தேட்டர் தான் கட்டபொம்மன். கல்யாண பரிசு வந்து முதல்ல ரிலீஸ் ஆன உடனே படம் வந்து கேசினோவில் அவ்வளோ கூட்டம் இல்லை. சென்னையில் ஒரு வாரத்திலே எடுத்துருவாங்கங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு வாரமாக கூட்டமே வரல தேட்டரில். அதுக்கப்புறம் மவுத் டாக் மூலமாக கூட்டம் வந்துச்சு பாருங்கள். 100 நாளும் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லான மாதிரி தான், அந்த அளவுக்கு கூட்டம். சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு கேசினோவில் சில்வர் ஜூப்ளியில் வசூல் என்னவாக இருக்கும்? குறைந்தபட்சம் 4 லட்சத்தை தாண்டி இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் கட்டபொம்மன் சித்ராவில் 2 லட்சத்தை கூட தொடலை. ஆக 1959 பிளாக் பஸ்டர் நம்ம காதல் மன்னனின் கல்யாண பரிசு. காதல் மன்னனா கட்டபொம்மனா என்று கேட்டால் காதல் மன்னனே வென்றார் இந்த போட்டியில். ஆக மொத்தத்தில் கல்யாண பரிசு ஒரு மகத்தான வெற்றி படம். சரி நேயர்களே, அடுத்த பதிவில் வேறொரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.